உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. உமக்கு மகிமை. Thank you, Father. Glory. Thank you, Father. Oh, la variantara. Thank you, Jesus. Amen. ஒரு வசனத்தை அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபிக்கலாம். 56வது சங்கீதம். ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அதனுடைய 3வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? சத்துரு எந்த நிலையில நிற்கிறான் என்றால் விழுங்க பார்க்கிற நிலையில. 2வது வசனத்திலே சொல்லுகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். ஆமென். சில காரணங்கள், சில காரியங்கள் நம்மை விழுங்குவது போல இருக்கலாம். ஆமென். இங்கதான் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நம்ம யாரை நம்புவோமோ அவரை தான் நம்ம நோக்கி கூப்பிடுவோம். 9வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என்னை விழுங்க பார்க்கும்படி என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்புவார்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எந்த காரியத்துக்கு மிகவும் பயந்திருக்கிறீர்கள், அந்த காரியத்துல கர்த்தர் விடுதலை தருவார் என்று நம்புங்க. அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதே நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்களோ அது பின்னிட்டு திரும்பும்படிக்கு தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல சிறையிருப்பை திருப்புகிறவர். ஓடரபா சந்தரபா லகரபா ரதரா. ஆமென். இந்த நேரத்தில் நம்ம ஒரு சில நிமிடங்கள் ஆமென் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எதற்கு பயந்திருக்கிறோம்? நான் பயப்படும் நாளில் அந்த பயத்தினால அலைச்சல், அந்த பயத்தினால கண்ணீர், அதை தான் சொல்லுகிறேன். அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். தாவீது எவ்வளவு அலைந்திருப்பான் சவுலுக்கு பயந்து. ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியல, ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியல. எத்தனை முறை அழுதிருப்பா. என் கண்ணீரை உடைய துருத்தியிலே வையும் ஆண்டவரே. எதுனா அதன் அர்த்தம், அப்பா இந்த கண்ணீர்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுப்பா. என் லைஃப்ல நான் ரொம்ப அழுதுட்டேன் ஆண்டவரே, இதன் பலனை நான் பார்த்தே ஆகணும்ப்பா, இதன் பலனை நான் பார்த்தே ஆகணும் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள்.
அப்படியே தேவ சமூகத்தில் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. எதற்கு பயப்படுகிறீர்கள்? வியாதியை குறித்த பயம், கடன் பாரத்தை குறித்த பயம். ஆமே, ஐயோ எனக்கு வயசாகுது, என் பிள்ளைக்கு நான் இன்னும் ஒன்றும் செய்யலையே, அந்த பயம் இருக்குதா? ஆமேன். எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறதா? ஆமேன். இந்த பயம் நம்மளை அப்படி விழுங்கும்படியா நிக்குது. ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது இந்த பயப்படுத்தும் காரியங்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்பும், பின்னிட்டு திரும்பும், பின்னிட்டு திரும்பும். இந்த நேரத்தில் ஆமே இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும்படி ஆவியானவர் ஏவுகிறார். Glory be to Jesus. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடங்கள் நீங்க ஜெபிக்க போறீங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எதை குறித்து நீங்க பயப்படுறீங்க? எந்த காரியம் உங்களை பயமுறுத்துகிறது? நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். அது பின்னிட்டு இன்னைக்கு திருமணம், இன்னைக்கு அது பின்னிட்டு, இனி அது சுத்தி நிக்க கூடாது, இனி அது விழுங்குபடி நிக்க கூடாது. ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ் எஸ் எஸ். ஐயோ ஆமே, என்னால ஒழுங்கா ஜெபிக்க முடியலையே, நான் ஜெபிக்காததுனால இனி இந்த விளைவுகள் எல்லாம் என் குடும்பத்துல வருமோ? இப்படிப்பட்ட பயங்கள் சுற்றிலும் 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 இந்த பயமுறுத்தி நம்மை விழுங்க பார்க்கிற சத்துரு பின்னிட்டு திரும்புவானாக, பின்னிட்டு திரும்புவானாக. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். பயப்படும் நாளில் அப்பா நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உங்களை நம்புவேன்பா. நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன்பா. என் கண்மலை நீரப்பா, என் கோட்டை நீரப்பா. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீரனை ஒப்பு கொடுக்க மாட்டீரப்பா. இப்பொழுது நீ உண்மையா அவரை நோக்கி ஜெபிக்கிற இந்த நேரத்துல உங்களை பயமுறுத்துகிற சத்துரு பின்னிட்டு திரும்புகிறா, திரும்பி போறா, திரும்பி போறா, திரும்பி போறா. ஓ ராலா பாகா ரிபாகா, திரும்பி போறா, திரும்பி போறா. இனி அவன் உன்னை விழுங்க முடியாது, இனி அவன் உன்னை விழுங்க முடியாது, இனி இந்த பலவீனம் உன்னை விழுங்க முடியாது, விழுங்க முடியாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ரா பா 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 ரிபா பா பா ரிபா கரா சந்தா ரபா. கொஞ்ச நேரம் ஓ அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, எஸ் 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 எஸ். விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. ஓ ரபா லபதரா. சத்துரு பின்னிட்டு போறான், சத்துரு பின்னிட்டு போறான். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உன் சிறையிருப்பை திருப்புகிறான். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். ஆமே, ஆமே. தாவீது சொல்லுகிறார், அவர்கள் என் பிராணனை வாங்க விரும்பி, அவங்க விருப்பமே பிராணனை வாங்கிடணும், இவன் உயிரை எடுத்துடணும். அதனால என்ன செய்யறாங்களா, என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள் என்று 56:6 சொல்றார். அவர்களின் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை, அது என்னையே தொடர்ந்துட்டு இருக்கு. சில பிரச்சனை என் காலடி, நான் எங்க போனாலும் என் கூடவே வருது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா இது இது அதற்காக கதை ஜெபிக்க வைக்கிறார். நம்ம எதற்காக ஜெபிக்க வைக்கிறாரோ, ஓ சில வியாதிகள் உங்களை தொடர்ந்துட்டே இருக்கும், சில இக்கட்டுகள் உங்களை தொடர்ந்துட்டே இருக்கும், சில பிரச்சனைகள், சில நபர்கள் உங்களை தொடர்ந்துட்டே இருப்பாங்க. எப்படியாவது உயிரை வாங்கிடணும், இவன் உயிரை வாங்கிடணும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அந்த சத்துரு பின்னிட்டு பின்னிட்டு போவானாக, பின்னிட்டு திரும்புவானாக. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில்
என் சத்துருக்கள் பின்னிட்டு தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவே. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீ அறிந்து கொள், தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். சத்துரு உன்னை விழுங்க முடியாது, சத்துரு உன்னை விழுங்க முடியாது. ராபா பா 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 பா, ராபா பா 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 பா, சத்தனல கரா ரீபடரா ரத்தனரா. Glory, 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 glory. தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவே. இது சத்துருவுக்கு தெரிய வரும். அவன் திரும்பி போயிடுவான், அவன் திரும்பி போயிடுவான், திரும்பி போயிடுவான். உன்னை தொடருகிற பிரச்சனை உன்னை விட்டு திரும்பி போக போகிறது இயேசுவின் நாமத்தில். Shalabarabaба Ribababalabadarabakarababa Udandarabalaha Udara Hataraba Ribramamro Shele Rebe Ribadarabalabadara. தகப்பனே 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 தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய பிராணனை வாங்கும்படிக்கு தொடருகிற அத்தனை பிரச்சனையும் இன்னைக்கு திரும்பி போகட்டும்பா, திரும்பி போகட்டும்பா, பின்னிட்டு போகட்டும். உடரபா கரபா சந்தரபலபரபா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எஸ் எஸ் எஸ். ஆவியானவரே, வெள்ளம் போல வருகிற சத்துருவுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவீராக, கொடி ஏற்றுவீராக, கொடி ஏற்றுவீராக. ஓ ரலா பகரா பாபா பாபா ஓ ரலா ரபா ரலா பாபா ரிபா பாபா பாபா ஓ ரலா ரபா ஓ ரிபா பாபா ரலா பகரா பாபா. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி என் அலைச்சல்களை அறிந்தவரே, கண்ணீரையோ ஓ என் அலைச்சல்களை என் கண்ணீரையோ ஆமென், என் கண்ணீரனைத்தையோ அப்பா என் ஆமென், என் கண்ணீரனைத்தையோ தோரலமம்ராதனரா என் அலைச்சல்களை என் அலைச்சல்களை அறிந்தவரே, கண்ணீரையோ ஓ என் அலைச்சல்களை
என் கண்ணீரையோ ஓ என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வை Glory என் கண்ணீர் ஆமென் துருத்தியில் வைத்தவரே Jesus ரமலம மரியாதனரா ஆமென் என்னை அழிக்க ஜீசஸ் எதிரியின் கையில் ஆமென் எஸ் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா என் அலைச்சல்களை அறிந்தவரே என் கண்ணீரையோ காண்பவரே அப்பா என் பிள்ளைகளுடைய அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறேன் ஆமென் என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே என் கண்ணீர் கணக்கில் வைத்தவரே என் கண்ணீர் ஹalleluya hallelujah ribra mama sheke mama danara riadara ஆமென் ஒரு விஷயம் கூட சொல்லுங்க என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த ஆமென் எதிரியின் கையில் விழாமல் காத்தீர் என்னை அழிக்க நன்றி அப்பா பந்தியை வைத்து எண்ணெயினாலே சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் என் அலைச்சல்களை என் கண்ணீரையோ அப்பா ஆமென் என் கண்ணீரையோ என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே என் கண்ணீர கணக்கில் வைத்தவரே என் கண்ணீர் ஹalleluya எனக்காக யாவும் செய்து முடித்த எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்பா இருக்கிறா அப்பா இருக்கிறா ஆமென் நான் மனித நிரந்தரம் இல்லை பயம் ஒன்றுமில்லை ஆமென் நீர் என்னோடு இருக்க ஒரே சத்தமாய் என் அலைச்சல்களை அப்பா ஆமென் காண்பவரே
கண்ணீரோடு நிற்கிற உள்ளங்களை பாருங்கப்பா. ஓ ரிபா மக்களறியாந்தனரா. ஆமென். என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில். ஆமென். கணக்கில் என் கண்ணீர் அனைத்தையும் ஓரலபா சந்தரபா ரிகபரா ஹண்டரா ரிபரா லமரா தரரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இதயத்திலே வைத்து ஒரு வார்த்தை ஆண்டவர் சமூகத்துல நம்பிக்கையோடு சொல்லுங்க. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டா. சொல்லுங்க, என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டா. நான் பயப்படும் காரியத்தை கர்த்தர் நீக்கிவிட்டா. கர்த்தர் நீக்கிவிட்டா. கர்த்தர் நீக்கிவிட்டா. சத்துரு பின்னிட்டு போக ஆமே கர்த்தர் கிரியை செய்து விட்டார். நல்ல கரங்களை தட்டி ஷரபல வரபதடரபா ஊடரபல பதரபகரா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 20வது நாள் ஜெபத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர், நம் கண்ணீரை காண்கிறவர். ஆமென். நிச்சயம் பலன் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை பேச வைக்க போகிறார். ஆமென். இந்த ஆகஸ்ட் ஜெபம் முடிந்த பிறகு அநேகர் பேச முடியும். கர்த்தரின் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு பயந்தவர்களை என்னிடத்தில் வந்து கேளுங்கள். அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை. ஆமென். ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை என் கண்ணீர் அனைத்தையோ. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் கையில் ஒரு துருத்தி இருக்கிறது, அதில் என் கண்ணீர் இருக்கிறது. அவர் கையில் ஒரு துருத்தி இருக்கிறது, அதில் என் கண்ணீர் இருக்கிறது. அவர் கையில் ஒரு துருத்தி இருக்கிறது, அதில் என் கண்ணீர் இருக்கிறது. அந்த கண்ணீர் என் வாழ்க்கையை நினைக்கிற நன்மையின் தண்ணீராய் மாறும். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்துக் கொள்வேன் என்று சொன்னார் அல்லவா? என் வாழ்வை நினைக்கிற நன்மையின் தண்ணீராய் என் கண்ணீர் மாற போகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் உன் வாய்க்கால நிரப்புகிற இந்த நன்மையின் தண்ணீர் வரும். வனாந்திரத்திலே வழி திறக்கோ. ஐயோ என்ற வார்த்தை எல்லாம் பாடலாய் மாறுகிறது. புலம்பல் எல்லாம் பாடலாய் மாறுகிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஆண்டவர் சொல்லுவார், நீ நம்பினபடியா? நம்பிட்டல்ல. உங்க நம்பிக்கை என்ன? நம்முடைய நம்பிக்கையில தான் சத்துரு கை வைக்க பார்ப்பான். ஆண்டவர் பேதுருவிட்ட சொல்லுவார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. சத்துரு பார்த்தா இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஒளிச்சிட்டா, ஆமென், இவன் உயிரோடு இருக்கிறதும் செத்தவனுக்கு சமம்.
தேவ பிள்ளைக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா ஆமா, அது உயிரோடு இருந்தும் செத்ததுக்கு சமம். இந்த விசுவாசத்தை ஒளிந்து போகாதபடிக்கு பல நேரத்தில் நம்ம நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டோம். ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம ஒரு சமூகத்தில் கொண்டு வருதுன்னா ரீசன் என்ன தெரியுமா? இந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நமக்காக ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும். கைகளை தட்டி பாடுவோம். நம் இயேசு உடரா ஹந்தா ரகடே ரிபலாரா ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் சமரபலாமா ரிபா ஹந்தா ரகடே ரேலே ரேலே. சொல்லுங்க, எதிர்காலம் எதிர்காலம். எதிர்காலம் உண்டு சகோதரா, எதிர்காலம் உண்டு சகோதரி, எதிர்காலம் உண்டு தம்பி, எதிர்காலம் உண்டு தங்கச்சி. ஆமென். அதிகாரம், பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒரே ஆளுவோம். ஏரேலேரே மாம்ரா தனரா. நல்ல கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். எஸ், ஆமென். சொல்லுங்க, நம் இயேசு, நம் இயேசு. ஆமென். நம் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலைக்காக இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். அநேகர் கடந்த நாளில் அநேகர் ஜெபிக்க வந்ததில் பாதி பேருக்கு மேலே அவங்க ஜெப குறிப்பே அவங்க புருஷன் குடிப்பழக்கத்துக்கு, பையன் பிள்ளைங்க குடிப்பழக்கத்துக்கு மிகவும் அடிமைத்தனம். அதாவது நிறைய சம்பாதிச்சு, ஒரு குடும்பம்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை, குடிச்சு குடிச்சு அழிச்சிட்டாங்க. அவனே சொல்கிறான், குடி குடியே கெடுக்கணும் அப்படியான்னு சொல்லிட்டு குடிக்கிறான். இந்த அடிமைத்தனம் நிறைய பிள்ளைங்க, அதுவும் நம்ம ஊரில் இந்த கஞ்சா பழக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு. சில ஏரியாலெல்லாம் ரொம்ப, அதுவும் சின்ன பிள்ளைங்க, பிள்ளைகளை கொடுத்து பழக்க வைக்கிறதும் இல்லாமல் பிள்ளைகள் அதை சேல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சிலருக்கெல்லாம் அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அது இல்லை அப்படின்னு அவங்கள வீட்டில் அடைச்சி வச்சா வீட்டில் இருக்கிறதெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனை குறித்து நேற்று கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்து இப்போ அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான். போன பேப்டிசம் சர்வீஸில் வந்து அவன் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தான். நேற்று அந்த தாயார் வந்து பேசும்போது சொன்னாங்க, அவன் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறான், அவன் இப்போ ஜெபம் பண்ணுறான், அதெல்லாம் இப்போ விட்டுட்டான் அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமாய் சொன்னார்கள். அப்போ தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, ஆமே, நம்ம எப்படி ஜெபம் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அப்படிப்பட்ட அடிமைத்தனம் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஓகே, அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே உணர்வு உண்டாக ஜெபிக்கணும். என்ன உண்டாகணும்? உணர்வு. எரேமியா 31:19 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்னை அறிந்து கொண்ட பிறகு விழாவில்
அடித்து கொண்டிருக்கிறேன் என்று 31:19 எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த உணர்வு வந்து பாருங்க, ஒருவனுக்குள்ள உணர்வு வந்தாலே ரட்சிப்புக்கு அவன் சமீபமாயிட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு எவ்வளோ பண்ணாலும் சிலர் பாருங்க, அதாவது இந்த பிள்ளைங்க பெற்றோருக்கு விரோதமாக பயங்கரமான தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த பெற்றோர் மன்னிப்பாங்க. எப்போ மன்னிப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளைங்க உண்மையிலே உணர்ந்துட்டாங்கன்னா, அப்பா அப்படி சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டேனேப்பா அப்படி உணர்ந்துட்டா எந்த ஒரு கல் நெஞ்சு தகப்பனும். ஆனால் தகப்பனுடைய இருதயத்தை கல்லாக்கும்படியான காரியத்தை செஞ்சிட்டு இருந்தா, இப்போ பாருங்க, இந்த இளையகுமாரன் இருக்கிறாங்க. இளையகுமாரன் வந்து அவன் வந்து தேசத்துல பஞ்சம்னு தகப்பனுக்கு தேடவே இல்லையே. இந்த தகப்பன் ஆட தேடி போனதை ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் தான் இந்த உண்மையை சொல்றார். அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, உணர்வில்லாதவன் தேட கூட பட மாட்டான். உணர்வில்லாதவன் எப்படி அவன் வந்து அவன் அதாவது ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க, நீ தேடிக்கொள்ள பட்டதென்று. உணர்வில்லாதவன் அவனை தேடவே மாட்டாங்க. அவன் தேடப்படக்கூடியவனே கிடையாது. ஏசாயா 27 கடைசியில நினைக்கிறேன், அவன் உணர்வு இல்லாததுனால அவங்களுக்கு கிருபையும் இரக்கவும் செய்ய மாட்டாருன்னு அந்த கடைசி 2-3 வசனத்துல இருக்கும். அதுல தானே இருக்கு. 27:11 பாருங்க, அது உணர்வு உள்ள ஜனம் அல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு. அப்போ அந்த உணர்வு இல்லைன்னா எப்படிங்க அந்த கிருபையும் இறக்கம் கிடைக்கும்? அந்த கிருபை இறக்கம் தானே நம்மளை வந்து தூக்கி எடுக்கும். உண்டாக்கினவரே இறங்க மாட்டாராம். இது எவ்வளவு பயங்கரமான வார்த்தை இல்லை? அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் மிகுந்த உறக்கம் உள்ளவர், கிருபை நிறைந்தவர். நம்மெல்லாம் கிருபை நிறைந்தவங்களாம் கேட்டா இல்லை. அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் கிருபை கொஞ்சம் இறக்கம் நம்ம மனசுல என்ன இருக்கு, ஒட்டி இருக்கு. அதை வச்சுதான் இவ்வளவு காட்டிட்டு இருக்கிறோம். ஆமா, நம்ம ரொம்ப பெரிய ஏதோ யூதருக்கு வந்து ஒரு ஒரு யூதருடைய சில நம்பிக்கைகள் உண்டு. அதுல ஒன்று என்னன்னா, ஆண்டவர்கிட்ட 100 இரக்கங்கள் இருக்கிறாராம், அதில் ஒன்றை தான் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாராம். இப்போ வந்து அவங்களுடைய கணக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னை தெரசா போன்றவர்கள் எல்லாம் அவங்க காண்பிக்கிற இரக்கத்துக்கு அளவே கிடையாது. இது வந்து 1% தானா. இதே போல 100 மடங்கு யார்கிட்ட இருக்கிறான்? ஆண்டவர்கிட்ட இருக்குதான். இது வந்து அவங்க சொல்றாங்க. பைபிள் படி பார்த்தா 100 அல்ல, அது உங்களுடைய இரக்கங்கள் முடிவே இல்லை, அதுக்கு நம்பரே போட முடியாது. சரி, அந்த கணக்கு வேண்டாம். ஆனா அப்படிப்பட்டவரை இறங்காம இருக்கிறாராம். ஏன்னா உணர்வு உள்ள ஜனம். இன்னைக்கு நம்ம எதுக்கு ஜெபிக்க போறோம்? அந்த உணர்வு. நான் நினைக்கிறேன் அந்த தகப்பன் அந்த மகனுடைய உணர்வுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பார் நினைக்கிறேன். இல்ல, அவனுடைய புத்தி தெளிந்தது. அப்போ ஒரு நாளில் உணர்த்தப்படுகிறான், ஒரு நாளில் உணர்த்தப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க இப்போ கர்த்தருடைய ஊழியம் செய்கிறாங்க. அந்த தாயார் வந்து அவங்க கணவருக்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. கணவர் வந்து அந்த ஏரியாலே பெரிய ரவுடி, பெரிய ரவுடினா பெரிய ரவுடி. இவங்க ஜெபம் பண்ணுறதுனால வந்து அடின்னு அடிப்பாங்க. ஒரு ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமை, பெரிய ரவுடி. அந்த ஏரியாலே அவர் பேரை சொன்னா தெரியும். 15 வருஷம் அந்த அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு திடீர்னு 2 மணிக்கு இவங்க ரூம்ல வந்து எழுப்புறாங்க. எழும்பு 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 எழும்பு. இவங்க சரி அடுத்த அடி வாங்கறதுக்கு கிளம்பியாச்சு. சரி, இன்னைக்கு 2 மணிக்கு அடி. எழும்பும்போது நீ ஒருத்தர் ஜெபம் பண்ணுவல்ல, இந்த அவர் ரூம்ல இருக்கிறார், நீ எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணு. அதுக்கப்புறம் அவர் பாஸ்டர் ஆயிட்டார். பாஸ்டர் ஆகி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சர்ச்சுக்கு மட்டும் யாராவது லேட்டா வந்தா அதனால அவர் சர்ச்சுக்கு எல்லாரும் சீக்கிரம் வந்துடுவார். இப்போ அவர் இல்லை, இருந்திருந்தா ஒரு நாள் மீட்டிங் வச்சிருக்கலாம். அதனால அவர் வந்து அங்கே எல்லாருமே ரவுடி பாஸ்டர்னே சொல்லுவாங்களாம். யாராவது லேட்டா வந்தா முடிஞ்சு. இப்போ அவருடைய தலைமுறைகள் எல்லாம் ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. இசி அப்போ வந்து அந்த உணர்வு கர்த்தர் எப்படி வேணாலும் கொடுப்பார். உணர்வு உண்டாக ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு விடுங்கன்னா விட மாட்டாங்க, வேணா உங்களை விட்டுட்டு போவாங்க, அப்படிலாம் விட மாட்டாங்க. அந்த உணர்வு வரணும். அடுத்து பாருங்க, கர்த்தரிடம் திரும்பணும். லூக்கா 15:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான்.
அவன் அப்படி வந்தாலே தகப்பன் என்ன பண்ணுவார்? ஓடி மனதுருகி, அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு. அப்போ இதுவரை என் மனதுருகல, அவரு இதுவரை ஏன் ஓடி வரல? அவன் பாவத்தில் இருக்கும் போதே மனதுருகி, இன்னும் மகனே 1000 ரூபா வச்சுக்கொண்டு அந்த 1000 ரூபாய்க்கு அவன் என்னதான் பண்ணுவான்? பாவம் தான் செய்வான். தேவனுடைய மனதுருக்கம் நம்மை கெடுப்பதற்காக இருக்காது. தேவனுடைய மனதுருக்கம் நம்மை அவருக்காய் வளர்ப்பதற்காக தான் இருக்கும். ஐயோ என் பிள்ளை பாவம், அவனுக்கு 6 மணி ஆனா கை வரைக்கும், என்ன மகனே 200 ரூபாய் இல்ல இல்ல, அவன் திரும்பிட்டான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் கட்டு அவன் திரும்பிட்டான். என் பிள்ளை திரும்பிட்டான். இனி அவனை ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் ஓடுறார். அடுத்து நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே திருப்பி இருங்க ஆண்டவரே. அவர் தெற்கத்தி வெள்ளங்களே என்ன பண்ணுவாரா? திருப்புவாராம். அதாவது புரண்டு ஓடுகிற யோர்தான 2ஆ திருப்பி விட்டார். பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்து பாருங்க, முற்றிலுமான விடுதலை. உணர்வை கொடுங்கப்பா, உம்மிடம் திருப்புங்க, முற்றிலுமான விடுதலை. இந்த 3ஐயும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றத பார்த்தா உறக்கத்தை கொடுங்க, அப்படி இருக்கு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உணர்வை கொடுங்க, உம்மிடம் திருப்புங்க, முற்றிலுமான விடுதலை. அந்த நிலையை தான் ஓசியா 14:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். இப்படி வரணும். எனக்கு என்னன்னு தெரியல. நம்ம போன வாரம் கூட ஒரு சாட்சி கேட்டோமே. ஒருத்தர் செயின் ஸ்மோக்கர், அவங்க ஒய்ஃப் ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த ஆகஸ்ட்ல கர்த்தர் கொடுத்த விடுதலை என்ன அப்படின்னா, அந்த ஸ்மெல்லை இப்போ அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமென். அதாவது எங்க தொடணுமோ, சின்ன வயசுல நமக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும் பாருங்க, வளர்ந்த போற அந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்கவே செய்யாது. சில டேஸ்ட் நமக்கு பிடிக்காம ஆயிரும். நமக்கு பிடிக்கலன்னா அதை நீங்க எவ்வளவு அலங்கரித்தாலும், ஐயோ அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அது என்னன்னு தெரியல. அது பக்கத்துல போனாலே எனக்கு அந்த ஸ்மெல் அப்படி ஒரு மாதிரி அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆக்கிரணும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன அப்படி, அதெல்லாம் எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இதான் கர்த்தர் கொடுக்கிற விடுதலை. அது மட்டும் இல்ல, ஓசியா 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது, பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன், இனி அவைகளின் பெயரை சொல்லி, அடுத்த வார்த்தையை பார்த்தீங்களா, அவைகளை நினைக்கிற நினைப்பும். ஐயோ 6 மணி ஆச்சே, நைட்டு 10 மணி ஆச்சே, அவைகளை நினைக்கிற நினைப்பும், அந்த நினைவு கூட இருக்காதான். இதை யாருக்கு? அப்போ பைபிள்ல கர்த்தர் இப்படிப்பட்ட கிரியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார்னா, இன்னைக்கு அதை செய்ய வல்லவர். அநேக குடும்பம் கண்ணீர் வடிக்குது. ஆமென். அல்ல, எத்தனை சின்ன பிள்ளைங்க அழுவாங்க தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை சின்ன பிள்ளைங்க அடிமைத்தனம். நான் சொல்றது ஒரு காரியம் மட்டும் இல்ல, பல விதமான மொபைல் அடிமைத்தனம். எத்தனை அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, எத்தனை அடிமைத்தனம். ஆமென். சில பிள்ளைங்க பாருங்க, கிளம்பி போவாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஈவினிங் வர எங்கேயாவது இருந்துட்டு திருப்பி வருவாங்க. இது ஒரு கட்டு. இப்படி பல விதமான கட்டு. அதாவது அடிமைத்தன சத்துரு என்ன பண்ணுவான்னா, அப்படியே அவன் ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போவான். சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏதாவது பேரண்ட் ஏதாவது கொஞ்சம் சத்தமா சொன்னா ஆள் வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் அதெல்லாம் பெரிய அதாவது நம்ம கொஞ்சம் வேற சிந்தைக்கு இடம் கொடுக்கும் போது சத்துருவால சிறைபிடிக்கப்பட்டுருவோம். இதில் தான் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த அடிமைத்தன நுகம் ஒரு கூடாரத்தில் இருக்கக்கூடாது. இந்த நேரம் அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். முடிந்தவங்க முழங்காற்படியிட்டு, ஆண்டவரை எல்லா அடிமைத்தன கட்டுகள் இந்த ஜெபத்தில் முறிவதாக,
முறிவதாக. உங்க வீட்டில் யாராவது அப்படி இருப்பாங்கன்னா, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இப்படிப்பட்ட நிலையில இருப்பாங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்க ஊக்கமா 3 காரியத்தை அந்த நபருக்கு பேரை சொல்லி, ஆண்டவரே ஒரு உணர்வை கொடுங்க, உம்மிடமா திரும்ப வைங்க, முற்றிலுமாய் விடுதலை தாங்க. ஒருவேளை நீங்க அந்த அடிமைத்தன கட்டுக்குள்ள இருக்கலாம். இந்த 3 அந்த நினைவு கூட இல்லாம போக பண்ணுவார். ஆமென். எப்ராஹிம் அவன் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதும் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு உருக்கமா நான் இறங்குவேன்னு சொல்றார். இந்த நாளிலே கர்த்தர் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கும்படிக்கு அப்படிப்பட்ட அடிமைத்தன கட்டுல இருக்கிறவர்களுக்காக இப்ப ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க. அந்த நபருக்கு பெயரை சொல்லி இந்த 3 வார்த்தைகள், ஆண்டவரே ஒரு உணர்வை கொடுங்கப்பா. கர்த்தர் கொடுப்பாருங்க. தமஸ்குக்கு போற வழியில சவுலுக்கு ஒரு உணர்வை கொடுத்தாரு பாத்தீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இதை செய்வார். நீங்க நம்பி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இதை நிச்சயம் செய்வார். ஆமே. புருஷனுக்காக கண்ணீர் வடிக்கிற சகோதரி நம்பி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற பெற்றோரே, சகோதரர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற உள்ளமே, இதை நீங்க நம்பி ஆண்டவர் ஒரு உணர்வை கொடுங்க, ஒரு உணர்வை கொடுங்க. ஒருவேளை என் வாழ்க்கை இப்படிப்பட்ட சிறையிருப்புல இருக்குது, அடிமைத்தனத்தில் இருக்குது, நான் எவ்வளவு முயற்சித்தோம் என்னால வெளியே வர முடியலையே என்கிற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா இப்ப ஜெபம் பண்ணுங்க. உங்க குடியை அழிக்கிற, உங்க குடும்பத்தை சீர்குலைக்கிற எந்த அடிமைத்தனமும் வேண்டாம், எந்த அடிமைத்தனமும் வேண்டாம். ஆண்டவரே உணர்வை கொடுங்கப்பா, உணர்வை தாங்கப்பா. ஓ எஸ் லார்ட், உணர்வை தருவீராக, உணர்வு உண்டாக செய்வீராக. உம்மிடமா திருப்பி இருங்கப்பா. பாவத்தை நோக்கி தீமையை நோக்கி ஓடிட்டு இருக்கிற பிள்ளைகளை, ஓ சகோதரர்களை, சகோதரிகளை உம்மிடமா திருப்பிருங்கப்பா. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிறவரே, கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை பிளந்து போக பண்ணினவரே, பிள்ளைகளுடைய சிறையிருப்பு, ஓ குடும்பத்தில் இருக்கிற இதனால எத்தனை அழிவுகள், எத்தனை நாசங்கள், எத்தனை மோசங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்மிடமா திருப்பிருங்கப்பா. உம்மிடம் திருப்பிருங்க ஆண்டவரே, உம்மிடம் திருப்பிருங்க. ஒரு முற்றிலுமான விடுதலை வேணும், முற்றிலுமான. இனி எனக்கும் இந்த விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்ராய் சொல்லும், இனி எனக்கும் இந்த சாராயத்துக்கும் என்னன்னு சொல்லுவான், இனி எனக்கும் இந்த சிகரெட்டுக்கும் என்னன்னு சொல்லுவான். இல்ல இனி அது இல்ல, எனக்கு அது ஸ்மெல்லே பிடிக்கல. அல்லேலூயா. சில ஜெபிக்கிற உள்ளங்களுடைய வேதனை என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ள இருந்து குடிக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ள இருந்து சிகரெட் பிடிக்கிறாங்க. இது ஜெபிக்கிற உள்ளங்களுக்கு எவ்வளவு வேதனை. 2 கைகளை உயர்த்தி முற்றிலும் விடுதலை. இனி இந்த ஸ்மெல்ல என் எல்லையில கூட இருக்க கூடாதப்பா. ஒரு விடுதலை. இந்த கஞ்சா பழக்கத்துக்கு, இப்படிப்பட்ட போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்களை இந்த நேரத்துல உங்க சமூகத்துல வைக்கிறோம். அந்த கட்டு அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஆமென். அவைகளை நினைக்கிற நினைப்பே இல்லாம போகுமா? ஆமென். இந்த நேரத்துல குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்கிற உள்ளங்கள் இருக்கிறீங்கன்னா அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. குடும்ப உறவுகளுக்காக எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த நினைவே தூக்கிருங்கப்பா. அந்த நினைப்பே, அது சாயங்காலம் ஆனாலே அந்த நினைப்பு வருது, நைட் ஆனாலே அந்த நினைப்பு வருது. இல்ல அப்ப அந்த நினைவுல உங்க கையை வைங்கப்பா, நினைவுகள் உங்க கையை வைங்கப்பா. இயேசுவின் நாமத்துல ஸ்தோத்திர சத்த, துதி சத்த கேட்கப்படுகிற இடத்துல ஓரலபா துடரபா சந்தரபா கடரபா இயேசுவின் நாமத்துல
ஆமென். கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுப்பீராக. கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்வீராக இயேசுவின் நாமத்தில். ஆமென். நம்முடைய தேசத்துல, நம்முடைய தமிழ்நாட்டில் ஆமென், கவர்மெண்டே இதெல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப வேதனை. அவங்கள கேட்டால் அவங்களுக்கு வருமானம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் குடும்பங்களில் எவ்வளோ பெரிய அழிவும் சாபமும். அது மாத்திரமல்ல, இந்த போதை அந்த பழக்க வளர்ந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு, சப்ளை பண்ணுறவங்க நிறைய ஆயிட்டாங்க. இந்த கடுமையான சட்டத்தை போட்டு உண்மையாக இப்படிப்பட்டவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிடணும். இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஒரு சுத்திகரிப்பு, அதுக்கு ஆண்டவர் என்ன செய்யணுமோ செய்யட்டும். ஒரு சுத்திகரிப்பு நம்ம மாநிலத்தில் உண்டாகணும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண போறோம். கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்து இந்த போதை பழக்கத்தை ஆமென் செயல்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவியே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சுட்டரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இரக்க செய்யுங்கப்பா. இந்த காரியத்திலிருந்து என்னைக்குப்பா எங்கள் மாநிலத்துக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது. எத்தனை ஜனங்கள் சீரழிகிறார்கள், எத்தனை வாலிப பிள்ளைங்க சீரழிகிறாங்க, எத்தனை பெண் பிள்ளைகள் சீரழிகிறார்கள். ஜீசஸ். ஒரு சுத்திகரிப்பு. அன்னைக்கு நீங்க ஒரு சவுக்கை எடுத்து ஆலயத்தை சுத்திகரிச்சுக்கலேப்பா, அப்படி ஒரு சுத்திகரிப்பு எங்கள் மாநிலத்தில் வேணும். எங்கள் மாநிலத்தில், எங்கள் மாவட்டத்தில் வேணும். தீமைகள் அகற்றப்படும். பிள்ளைங்கள் எல்லாம் கெட்டு சீரழிகிறது. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. ஆண்டவர் மனமிரங்கும். அருமையான பெற்றோரே, இந்த நேரத்தில் உங்க 2 கைகளை உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அது ஆண் பிள்ளைகளுக்காகவும் பெண் பிள்ளைகளுக்காகவும். இந்த நாள்ல அந்த வித்தியாசம் இல்லாம சத்துரு கையில் எடுத்துட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் ஒருவேளை சின்ன குழந்தையா கூட இருக்கலாம். நீங்க இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்க பிள்ளை பேரை சொல்லி இரத்தத்தை பூசுங்க. இயேசுவின் நாமத்தில் முத்திரை போடுங்க. தேவ பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க நிர்விசாரமா இருந்துடாதீங்க. முத்திரை போடுங்க. முத்திரை போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஓ, தேவனால் உண்டான பயங்கரம் யாக்கோபின் புத்திரரை நெருங்கலையா? அப்படி தேவனே பிள்ளைகளை, தலைமுறைகளை உடைய கரங்களிலே தருகிறோம். காத்தருளும் ஆண்டவரே, பாதுகாத்தருளும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைங்க மேல ரத்தத்தை தெளிக்கிறோம். தேவ பாதுகாவல் உண்டாகட்டும். உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான் என்று எங்க தலைமுறைகளை கண்மணியை போல காத்தரும். ஆண்டவருடைய சந்ததியா கைகள் அப்படியே உயர்த்து. ஆண்டவருடைய சந்ததியா அறியப்படும். இது ஆண்டவருடைய சந்ததி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என் தலைமுறை ஆண்டவருடைய சந்ததி. என் தலைமுறை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. என் தலைமுறை பரிசுத்த சந்ததி. என் தலைமுறை பரலோக சந்ததி. ஆமென் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஓரல தடரவா சந்தரவல வரவலவா ஊடராலராலராலரா தெரேலரே மா சேதரே லெபே கரோ ரிப்ரா ப்ளா மாமா சேதனரே. ஆமென், ஆமென்.
ஹல்லேலூயா. அப்படியே ஜெப நிலையிலே அமருவோம். பலவீனருக்காக ஜெபித்து விட்டு நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். இந்த பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். நான் சில பெயர்களை சொல்லுகிறேன். சென்னையிலிருந்து எப்சி பாய், அவங்க என்னுடைய அம்மாவுடைய அக்கா. அவங்க 2 நாளாக ரொம்ப ஒரு பலவீனமான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. திடீரென்று அவங்க மயங்கி விழுந்து அவங்க ரொம்ப பலவீனமான நிலையில் சென்னையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்க பேர் எப்சி பாய். கர்த்தர் கிருபையாக இறங்கி ஒரு விடுதலை கொடுக்க நம்ம ஜெபிக்க போகிறோம். கிரேஸ் அப்படிங்கிற ஒரு தாயார், அவங்க 5 வருடமாக அந்த மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நைட்டு தூங்க முடியலை. செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனாலும் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறாங்க. கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு நல்ல விடுதலையை கொடுக்கும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். ருவினா அப்படிங்கிற ஒரு 4 வயது குழந்தை, அவளுக்கு திடீர்னு நேற்று இரவில் ரொம்ப கஷ்டமாகி ஃபீவர், ஃபிட்ஸ், வாந்தி இதெல்லாம் தொடர்ந்து ரொம்ப அந்த பிள்ளை கஷ்டப்படுறா. அடிக்கடி அந்த பிள்ளை சிக்காகி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. கர்த்தர் அவளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படி சொல்லி அதிகாலமே ஃபோன் பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, 4 வயசு தான். கர்த்தர் ஒரு அற்புதமான விடுதலையை பிள்ளைக்கு கொடுக்கணும். கர்த்தர் இறங்கும்படி நம்ம ஜெபிக்கலாம். பிரசாத் அப்படிங்கிற சகோதரர், நம்ம சர்ச்சுக்கு வர சகோதரர், அவருக்கு பிளட்டில் ஒயிட் செல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது குறையவே இல்லை. அதனால் வேறு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஜெபத்தில் வந்திருக்கிறாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கும்போது எல்லாம் நார்மல், ஒன்றும் இல்லைன்னு வரணும். அந்த சத்துருவை கர்த்தர் பின்னிட்டு போக பண்ணிவிட்டா பரிபூர்ண சுகம் உண்டாக நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய சர்ச்சுக்கு வருகிற ரோமா அப்படிங்கிற மகளுடைய தாயார், அவங்க திடீரென்று பலவீனப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அற்புதமான விடுதலையை கொடுக்கும்படிக்கு நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இன்னும் சில குறிப்புகளை நான் வாசிக்கிறேன், நம்ம ஜெபிக்கலாம். விஜயராணி 57 வயது. அவங்க இடுப்பு, முதுகு தண்டு வடத்தில் பாதிப்பு. அதனால் அவங்களுக்கு அந்த பெயின் ரொம்ப ஓவராகி இப்போ எதுவுமே சாப்பிடக்கூட முடியாத நிலையில் இருக்கிறாங்க. பால் என்கிற சகோதரர் 78 வயது. ஹார்ட்டில் 3 பிளாக் ஆகி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் இருக்கிறாங்க. ஜோஷுவா ரிஜாய்ஸ்வின் அப்படிங்கிற குழந்தை, நம்ம சர்ச்சுக்கு வர குழந்தை, 2.5 வயது. தொடர் வாமிட், நிற்கவில்லை. செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மல். ஆனால் பிள்ளைக்கு தொடர்ந்து இந்த வாமிட் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நல்ல விடுதலை கொடுக்க ஜெபிக்கலாம். கற்பகம் 54 வயது. ஹார்ட்டில் 3 பிளாக், ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறதா ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். சார்லஸ் 67 வயது. கணையம், லிவர் கேன்சர் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. நிஷாந்த் 34 வயது. லங்ஸ் கேன்சர். அந்த மகனுக்கு விடுதலை கொடுக்க ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. மில்டன் 39 வயது. லிவர் கேன்சர் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ரிஷாலி பிள்ளைக்காக ஜெபித்தோம் நேற்று. 10 வயது. ரைட் லெக் போன் கேன்சர், பெயின் ரொம்ப தாங்க முடியல. வலது கால் அந்த எலும்பில் கேன்சர் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. பிரபா 72 வயது. ஹார்ட் அட்டாக், இன்னைக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தர் நல்ல விடுதலை சுகபலத்தை கொடுக்கும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, அப்பா, எத்தனையோ பேர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. அப்பா ஆண்டவரே, டாக்டர்ஸ் எவ்வளவோ செக் பண்ணி பார்த்தாலும் அது நார்மல் தான் வருது. ஆனால் பலவீனம் மட்டும் மாறவே இல்லை. கர்த்தாவே, நீங்க கொடுக்கிற சுகம் தெய்வீக சுகம். இந்த நேரத்தில் நாங்கள் அந்த தெய்வீக சுகத்தை நம்பி, நீர் கொடுக்கிற சுகத்தை நம்பி செபிக்கிறோம். அப்பா,
எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, சிறு பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனையோ விதமான பலவீனங்கள் ஆண்டவரே, டாக்டர்ஸ் ஆண்டவரே இது சிம்டம்ஸ் வேற நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லும் போது மனதில் ஒரு விதமான பயங்கள் வருமே அப்பா. ஆண்டவரே, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்குகிறவரே, இந்த பலவீனம் திரும்பி போக வைங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு தெய்வீக விடுதலை, தெய்வீக சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே உடைய பிள்ளைகளுடைய சரீரங்களுக்குள்ளே பாய்ந்து சென்று ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கிருபையாய் கட்டளையிடுவீராக. பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் ஆவியே வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தை உடைய பிள்ளைங்க மேல நாங்க தெளிக்கிறோம். தகப்பன் இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. ரிப்போர்ட்ல நார்மல்னு வரட்டும்பா. அந்த கேன்சர் கேன்சல் பண்ணுகிற இயேசுவின் நாமத்துல. சின்ன பிள்ளை தொடர் வாமிட், ஆண்டவர் தொடர் ஃபிக்ஸ், ஃபீவர்னால கஷ்டப்படுற பிள்ளைகள் நம்முடைய கரத்துல தருகிறோம். இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் ரொம்ப நாள் செலவு பண்ற சூழ்நிலை வரவே கூடாதப்பா. சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணுங்கப்பா. எலும்பு பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளை கரங்கள்ல தருகிறோம். எலும்பு தேய்வுனால கஷ்டப்படுறவங்க ஆண்டவரே, இந்த ஜாயிண்ட் பெயின்னால கஷ்டப்படுறவங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எலும்புகள் நினமுள்ளதாகட்டும். இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க கரங்கள்ல தருகிறோம். சுகப்படுத்தி சீக்கிரமாய் சுகத்தோடு டிஸ்சார்ஜ் ஆகி திரும்பி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. என் தேவன் அனுக்கிரகம் செய்யும். பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்தி ஒரு தீங்கும் துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். நீர் எங்கள் ஜெபத்தை கிருபையாய் கேட்டு நீர் பதில் தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.